Hey guys, Redmi-ல எல்லாரும் எதிர்பார்க்கிறது அந்த நோட் சீரிஸ் தான். வருஷம் அந்த நோட் சீரிஸ் வேற லெவல்ல கொண்டு வருவாங்க. போன வருஷம் Redmi Note 10 லான்ச் பண்ணாங்க. அதை தொடர்ந்து Redmi Note 11 இன்னைக்கு வரைக்கும் லான்ச் பண்ணல. ஸோ சைனால லான்ச் பண்ண Redmi Note 11 இந்தியாவுக்கு Note 11 கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தா இல்லாத Xiaomi-யோட 11 அப்படின்னு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது வர 26ஆம் தேதி குளோபலா Redmi-யோட Note 11 சீரிஸை லான்ச் பண்ண போறோம் அப்படின்னு டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க லான்ச்சை சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களே எல்லா ஸ்பெக்ஸையும் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி நிறைய லீக்ஸ் வர ஆரம்பிச்சிடும். கண்டிப்பா லான்ச்சுக்கு முன்னாடி மொபைல்ஸோட முழு ஸ்பெக்ஸுமே நமக்கு தெரிய வந்துடும். ஸோ அதன் அடிப்படையில் இந்த வீடியோவில் ரெட்மியோட Redmi Note 11 சீரிஸ், அதாவது ரெட்மியோட Note 11, Redmi Note 11 Pro, Pro Max அப்படின்ற மூணு மொபைலோட ஃபுல் ஸ்பெக்ஸ் டீடைல்ஸ் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்தியாவிலையும் இதே ஸ்பெக்ஸோட தான் லான்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ ப்ரைஸிங் அது போக இந்தியாவுக்கு எப்போ வரும் போல நிறைய டீடைல்ஸை ஷேர் பண்ணுறேன். வாங்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ரெட்மியோட Redmi Note 11. நீங்கள் இந்த Redmi Note 11 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.4 இன்ச்சஸ்க்கான Full HD Plus AMOLED டிஸ்பிளேயோட வரப்போகுது. இந்த AMOLED டிஸ்பிளேக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 ஹெர்ட்ஸ்க்கான ரிஃப்ரெஷ் ரேட் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. அதே மாதிரி எப்பவும் மாதிரியான ஃப்ரண்ட் கேமரா சென்டர் பஞ்ச்கோல் நாச்சோட தான் இருக்கிறத பார்க்க முடியுது. மற்றபடி பெருசாக சொல்கிற அளவுக்கான டிசைன் சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. இங்கே இந்த பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேக் தான் அதிகபட்சமாக இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த பேக்ல நமக்கு வந்து 4 கேமரா செட்டப் இருக்க போகுது. 50 MP மெயின் கேமரா, 8 MP வைட் ஆங்கிள், 2 MP டெப்த், 2 MP மேக்ரோ அப்படின்ற செட்டப்போட வருது. ஃப்ரண்ட்ல 13 MPக்கான ஃப்ரண்ட் கேமராவும் கொடுத்துறாங்க. அடுத்து ரேம் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4GB ரேம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு UFS 2.2 ஸ்டோரேஜ் யூஸ் பண்ண போறாங்க. மினிமமா 64GB ஸ்டோரேஜ்ல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ப்ராசஸர் ரொம்பவே முக்கியம், எல்லாரும் எதிர்பார்க்கறதும் அதுதான். இந்த டைம் இந்த மொபைல்ல ஸ்னாப்டிராகனோட 680 அப்படின்ற ப்ராசஸர் யூஸ் பண்ண போறாங்க. இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராசஸர் அப்படின்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் ஓரளவுக்கான நல்ல ப்ராசஸராகவே இருக்கும். கூடவே 5000 mAh பேட்டரி, 33 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. ஸோ ஓவராலா இது அப்படியே ரியல்மியோட Realme 9i பார்த்த மாதிரி தான் இருக்குது. இங்க டிஸ்பிளே தவிர மற்ற எல்லாமே Realme 9iல என்ன மாதிரி இருந்தது அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் பிரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்க போகுது. ஸோ அதை பற்றி அடுத்து பார்க்கலாம். பிரைசிங் பார்க்கறதுக்கு முன்னாடி அடுத்த மொபைலுக்கு போவோம். ரெட்மியோட Redmi Note 11 Pro. இது வந்து குளோபலா Redmi Note 11 Pro 4G அப்படின்னு லான்ச் ஆக போகுது. இந்த 4G வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் அப்கிரேடாக வருது. அதனால கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே, 6.6 இன்ச்சஸ்க்கான AMOLED டிஸ்பிளே, கூடவே இதுலயும் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரிஃப்ரெஷ் ரேட்டோட கொண்டு வராங்க. இங்க பேக் கிளாஸ்ல இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபார்மா சொல்ல முடியல. சமீபமா நிறைய பிளாஸ்டிக் பேக் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த மொபைல்ஸோட பிரைஸ் வேற கம்மியாயிட்டு வருவாங்க. அதனால வந்து பிளாஸ்டிக் பேக் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை வந்து கண்டிப்பா சொல்ல முடியலங்க. ஆனா கேமரா கட் அவுட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க டிசைன் வைஸா அப்படியே இதுக்கு முன்னாடி Xiaomi-யோட Xiaomi 11i என்ன மாதிரி டிசைன்ல பார்த்திருந்தோமோ சேம் டிசைன்ல தான் இருக்குது. இந்த பேக்ல குவாட் கேமரா செட்டப் இருக்க போகுது. மெயின் கேமரா 108 MPக்கான மெயின் கேமரா, செகண்டரி 8 MP வைட் ஆங்கிள், 2 MP டெப்த், 2 MP மேக்ரோ அப்படின்ற செட்டப்பும் 16 MPக்கான ஃப்ரண்ட் கேமராவும் இருக்குது. அதே மாதிரி இங்க மினிமம் ரேம் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6GB ரேம்ல ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி இன்டர்னல் மெமரி 64GB அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்றாங்க. இதுலயுமே UFS 2.2 அப்படின்ற ஸ்டோரேஜ் தான் யூஸ் பண்ண போறாங்க. அடுத்து ப்ராசஸர். இங்க ப்ராசஸர் தான் இந்த மொபைல்ல ரொம்ப பெருசா காமெடி பண்ணிட்டாங்க. ஏன்னா ரொம்ப நாளா நம்ம பார்த்துட்டு இருக்க ஒரு ப்ராசஸர் இந்த மொபைலை எட்டு வராங்க. இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTekோட MediaTek G96 அப்படின்ற ப்ராசஸரோட வரப்போகுது. ஸோ இது ஒரு 4G ப்ராசஸர். கொஞ்சம் பழைய MediaTek ப்ராசஸரும் கூட ஓரளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு நல்ல ப்ராசஸர். ஸ்னாப்டிராகன் கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகனோட 712, 720 ஆல்மோஸ்ட் இதுக்கெல்லாம் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாங்க. ஸோ கண்டிப்பாக இதை விட பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸரோட இந்த மொபைலில் MIUIயோட MIUI 13ஓட 5000 mAh பேட்டரி, 67 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட எட்டு வராங்க. ஸோ ஓவராலா இந்த மொபைல் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரைஸை பார்க்காம சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு முன்னாடி ரெட்மியோட Redmi Note 11 Pro 5G பார்த்துடலாம். இந்தியாவில் அது Pro Max அப்படின்ற நேம்ல வரும். இங்க Pro 5G அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரிய சேஞ்சஸ் இல்லைங்க. அப்படியே Pro 4Gல என்னென்ன பார்த்தோமோ சேமான அதே ஸ்பெக்ஸ் தான் இருக்க போகுது. இங்க மெயினா என்ன சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் 5G கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இங்க MediaTek ப்ராசஸர் இல்லாம அப்படியே ஸ்னாப்டிராகனுக்கு மூவ் ஆயிட்டாங்க. ஸ்னாப்டிராகனோட Snapdragon 690
அப்படின்ற ஒரு 5G ப்ராசர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஐக்யூலாம் இப்போவே 765 அதை தாண்டி 778லாம் ஒரு 20,000 ப்ரைஸ்க்குள்ளே எட்டு வந்துட்டாங்க. அதனால இவங்களும் 778G அப்படின்ற ப்ராசருக்காவது மூவ் ஆயிருக்கலாம். சரி 695G அப்படின்ற ப்ராசரோட தாங்க வரப்போகுது. இது போக வேற என்ன மாறி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னொரு விஷயம் மாறி இருக்குது, கேமராஸ். ஆமாம், இந்த மொபைல் அதாவது ப்ரோ மேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப்போட வரப்போகுது. மெயின் கேமரா 108 MP தான், செகண்டரி 8 MP கேமரா, கூடவே ஒரு 2 MP மேக்ரோ அப்படின்ற செட்டப்போட ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப்போட இந்த மொபைலை எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஓவராலாக இந்த 3 மொபைலும் இந்த மாதிரி தான் இருக்க போகுது. என்ன ப்ரைஸிங்கில் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரெட்மியோட ரெட்மி நோட் 11 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் ஆகும்போது நான் சொல்கிறேன், நோட் 11 நமக்கு வந்து ஒரு 14,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணுவாங்க. டேரெக்டாக ரியல்மியோட ரியல்மி 9i ஈக்குவலண்டாக ஆப்போசிட்டாக இறங்குவாங்க. அதே மாதிரி ரெட்மியோட நோட் 11 ப்ரோ இதை வந்து நம்ம வந்து ஒரு 16 அல்லது 17,000 ரூபாய்க்கு எதிர்பார்க்கலாம். மேக்ஸ் 17,000 ரூபாய் வரதுக்கும் போக வாய்ப்பு இருக்கு. இங்க நோட் 11 ப்ரோ ஒரு 17,000 ரூபாய்க்கு போச்சு அப்படின்னா சொல்ற அளவுக்கான ஒரு மொபைலா இருக்காது. ஆனா அந்த ப்ரோ மேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 20,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்கு லான்ச் பண்ணப்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல மொபைல் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இல்லைங்க. இங்க ரெட்மியோட ரெட்மி நோட் 11 மட்டும் ஒரு 14,000 ரூபாய்க்கு வர பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு நல்ல மொபைல் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். அதை தாண்டி மற்ற மொபைல்ஸ் ஆஹா ஓகோ அப்படின்னு பேசப்படுற மொபைலா இல்லாட்டியும் ஓகே இந்த மார்க்கெட்ல இது ஓகே அப்படின்ற அளவுக்கான ஒரு மொபைலா இருக்குங்க. அடுத்து இதோட லான்ச் டேட்டை பார்த்துடலாம். இது வரைக்கும் இந்தியா லான்ச் டேட் பற்றி தெளிவான டீட்டெயில் நமக்கு கிடைக்கல. ஸோ இது வரைக்கும் வந்திருக்க லீக்ஸ் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த மொபைல் பிப்ரவரியில் வராது, மார்ச்ல தான் வரும் அப்படின்றதாங்க இது வரைக்கும் வந்திருக்க லீக்ஸ். ஒருவேளை குளோபலா சீக்கிரமா லான்ச் பண்ணிட்டாங்க, அதனால வந்து நம்ம வந்து பிப்ரவரி 20க்கு மேலே எதிர்பார்க்கலாம். ஆனால் அதிகபட்ச வாய்ப்பு வந்து மார்ச்ல வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. மார்ச் 10ஆம் தேதிக்குள்ள எட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி தாங்க பார்க்க முடியுது. இதை தாண்டி ஏதாவது மாறுதல் இருக்கு, அப்டேட்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா டெக் அப்டேட்ஸ்ல நான் உங்களோட ஷேர் பண்றேன். ஸோ இன்னைக்கு ரெட்மியோட நோட் 11 சீரியஸ்ல வரப்போற 3 மொபைல் பத்தியும் தெளிவான டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இந்த மொபைல்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? வந்தா நல்லதா, வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்தா இல்லையா, இல்ல வேஸ்ட் மொபைலா? உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பிரைசிங்ல தான் எல்லாம் இருக்குது. நான் சொன்ன பிரைசிங்கை விட அவங்க நல்லா கம்மி பண்ணி எட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல மொபைலா இருக்கும். அப்படி இல்லை நான் சொன்ன பிரைசிங்லேயே வந்தது அப்படின்னா இது ஒரு ஆவரேஜான மொபைலா இருக்குமே தவிர மாற்றங்கள் இல்லைங்க. ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன்.